உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டெல்ஃப் A1உடைய புரொடக்ஷன் எக்ரீத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வி டெல்ஃப் ஆவுக்கு புரொடக்ஷன் எக்ரீத்துல 10 மார்க்கு ஈஸியா கிடைக்கக்கூடியது. வாங்க இப்ப நம்ம அந்த கேள்வியும், அதற்கான பதில எப்படி எழுதுறதுன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இது ஒரு நீச்சல் குளத்துக்கு நம்ம ஆஸ்கிரைப் பண்றதுக்கான ஒரு ஃபார்ம தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Fiche d'inscription au stage d'apprentissage de la natation. Dispositif du 1er au 20 mars 2025. இது நீச்சல் குளத்துக்கான ஆஸ்கிரிப்ஷன் ஃபார்மு. இது 1ஆம் தேதியிலேருந்து 20 மார்ச் 2025க்குள்ள நடக்கக்கூடியதற்கான இந்த ஃபார்ம நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதில நாம பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய டீட்டெயில்ஸு, மத்தபடி என்னென்ன இந்த ஃபார்முல கேள்வி கேட்டிருக்காங்களோ, அத நாம நிரப்பணும். இதில முதல்ல மதாம் ou monsieur பிராக்கெட்ல நோம், ப்ரொனோம். இதில பேரண்ட்ஸ் உடைய பேர ஃபில் பண்ணணும். சர்டிஃபியே que l'enfant nom, prénom. இது அந்த நீச்சல் கத்துக்கக்கூடிய ஆளுடைய டீட்டெயில்ஸான பேரு, ப்ரொனோம இதில ஃபில் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நே லு அவங்களுடைய பொறந்த டேட்டு, வருஷம்லாம் அதில சொல்லணும். கிளாஸ் எந்த வருஷம் படிக்கிறாங்க, அட்ரஸ்ஸு உங்களுடைய விலாசம், வீல் எந்த ஏரியா நீங்க, கோட் போஸ்டால் உங்களுடைய ஏரியாவுடைய நம்பர் என்ன, பேயி இப்ப நீங்க இருக்கக்கூடிய நாடோடைய பேர் என்ன, டெலிஃபோன் ஃபிக்ஸு அதாவது உங்க வீட்டுடைய டெலிஃபோன் நம்பர் என்ன, டெலிஃபோன் போர்ட்டாபிள் உங்களுடைய செல் நம்பர் என்ன, அட்ரஸ் எலக்ட்ரானிக் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்ன. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நோம் த லெக்கோல் அதாவது உங்க பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூலுடைய பேர் என்ன, அட்ரஸ் த லெக்கோல் அந்த பள்ளியினுடைய அட்ரஸ் என்ன, கோட் போஸ்டால் அதனுடைய அந்த வீலுடைய கோட் நம்பர் என்ன, வீல் அந்த சிட்டியோடையோ கிராமத்துடையோ பேர் என்ன, டெலிஃபோன் அந்த ஸ்கூலுடைய தொலைபேசி நம்பர் என்ன, அட்ரஸ் எலக்ட்ரானிக் அந்த ஸ்கூலுடைய அட்ரஸ் ஏதாவது இமெயில் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஷுவா தி கிரனோ எந்த நேரத்தை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. உய்தர் நெவர் அதாவது 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், நெவர் தீசர் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், தீசர் ஓன்சர் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், ஓன்சர் மிதி 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். j'autorise mon enfant à l'entrée seul. oui, non. அதாவது என் குழந்தைய திருப்பி தனியா வர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். ஆமா, இல்ல. j'autorise à utiliser les photos prises dans le cadre de sur lequel mon enfant pourrait apparaître. oui, non. இது நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அதாவது நீங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஃபே ஆ உங்களுடைய ஊரு, லு இன்னைக்கு டேட்டு, அவ்வளோதான். இப்ப உங்களுக்கு இந்த கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் எழுதுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க நான் ஒரு சாம்பிள் ஆன்சர உங்களுக்கு சொல்றேன்.
அதுபடி தான் நீங்க வந்து உங்களுக்கு உள்ளது என்ன இருக்குதோ, அத நீங்க எழுதிக்கலாம். இதுல மதாம் ஓ மிஸ்யூ அவங்க பேர்ல ராணி ராஜு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதுல ராணின்றது ப்ரொனவுமு, ராஜுன்றது நோம் த அடுத்தது அந்த குழந்தையுடைய பேரும், அதனுடைய குடும்ப பேரும் எழுதணும். அதுல தான் வந்து ரவி ராஜு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீலு அவங்களுடைய பிறந்த வருஷம் 25 மார்ச் 2014. இப்ப கிளாஸ் வந்து அவங்க எது படிக்கிறாங்கன்னா, நான் வந்து சேஎம்து அப்படின்றது போட்டிருக்கேன். அடுத்தது அட்ரஸ் வந்து விசான் ரூ பால்செசன். எந்த வீல்ல அவங்க இருக்காங்கன்னா, பாரிஸ். அடுத்தது கோட் போஸ்டால் வந்து 75 பேய். அதாவது அவங்க இப்ப இருக்கிற நாடு வந்து பிரான்ஸு. அவங்களுடைய வீட்டு நம்பர் வந்து 11 22 33 44 55. அவங்களுடைய செல் நம்பர் வந்து 66 55 23 00 11. அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து abc@gmail.com. அந்த பசங்க படிக்கிற ஸ்கூலுடைய பேர் வந்து பப்லோ நெருடா. அந்த ஸ்கூலுடைய அட்ரஸ் வந்து 60 புல்வார் சார்லு. அதனுடைய கோட் போஸ்டால் வந்து 75012. அந்த ஸ்கூலுடைய டெலிஃபோன் நம்பர் வந்து 11 35 45 00 88. அந்த ஸ்கூலுடைய இமெயில் அட்ரஸ் abcd@gmail.com. நாம சூஸ் பண்ற நேரம் வந்து இதுல நான் வந்து 9லேருந்து 10 மணி வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதுல முதலாவது நான் வந்து நீச்சல் குளத்துல பசங்கள விட்ட பிறகு, அவங்களே தானா திரும்பி வர்றதுக்கு பர்மிஷன் குடுக்கலாமா? அப்படின்னு கேட்கறதுல, முதல்ல வந்து நான் நோ சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து நீச்சல் குளத்துல அவங்க நம்ம பசங்கள ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக பர்மிஷன் நான் குடுக்குறேன் அப்படின்றத வந்து ஆமா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுன்றது நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றது வந்து பாரிஸ்ல. இன்னைக்கு டேட்டு வந்து 10/2/2025. இப்படி தான் நாம இந்த லெட்டர நம்ம எழுதணும். இந்த லெட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.